வரலட்சுமி விரதம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆள்காட்டு மற்றும் பஞ்சாங்கத்தின்படி 2025 வரலட்சுமி விரதம் எப்போது கொண்டாடப்படுகிறது, எந்த நேரத்தில் இதை கொண்டாடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்தியாவில் பெண்கள் கொண்டாடும் அனுஷ்டிக்கும் பல பண்டிகைகள் விசேஷங்கள் உள்ளன. இதில் மிக மிக முக்கியமானது வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை மேற்கொள்வது வாழ்வில் எல்லா விதமான செல்வத்தையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரும். செழிப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அருளும். செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி அருளை பெற்று தரும் வரலட்சுமி விரதம் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 8 வருகிறது. மகாலட்சுமி குறித்தான வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் திதிகளின் அடிப்படையில் வளர்பிறையில் என்று வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படும். ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி விரதத்தின் தேதியில் பெரிய மாறுபாடுகள்லாம் உண்டாகும். வரலட்சுமி விரதம் பொதுவாக ஆவணி மாதம் வரும் முதல் வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடப்படும். பௌர்ணமிக்கு பிறகு வரும் வெள்ளிக்கிழமைகள் தேய்பிறை வெள்ளி என்பதால் பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிறை வெள்ளி என்று வருகிறதோ அந்த நாளில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படும். பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு 2025 வரலட்சுமி விரதம் ஆடி மாதத்திலேயே வருகிறது. ஆவணி மாதத்தின் முதல் நாளே தேய்பிறை பிரதம என்பதால் ஆவணி பௌர்ணமிக்கு முந்தைய வளர்பிறை வெள்ளிக்கிழமை என்ற கணக்கில் ஆடி மாதம் ஆகஸ்ட் 8 அன்று வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆடி 23 ஆடி மாத பௌர்ணமி அன்று திருவோண நட்சத்திரத்தில் வரலட்சுமி விரதம் வருகிறது. வளர்பிறை நாளில் வரலட்சுமி நோன்பு எப்போதும் கொண்டாடப்படுவதால் ஆவணி மாத துவக்கத்திலே பௌர்ணமி வந்து விடுவதாலும் ஆடி மாதத்திலேயே 2025 ஆண்டு வரலட்சுமி நோன்பு கொண்டாடப்படுகிறது. வரலட்சுமி விரதத்தின் மகிமை என்ன? வரலட்சுமி என்றாலே வரங்களை வாரி வழங்கும் லட்சுமி தேவி என்று பொருள். இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நோன்பு இருந்து வழிபடுவதன் மூலம் அஷ்டலட்சுமியின் செல்வம், தானியம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், குழந்தைகள், வெற்றி, புகழ் ஆசிகள் ஆகியவைகளை முழுமையாக பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது. திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வு, கணவரின் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் குழந்தைகள் எதிர்காலத்துக்காக வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கின்றனர். இந்த வரலட்சுமி விரதத்தில் நடக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்? வரலட்சுமி நோன்பின் தனித்துவமே மகாலட்சுமி கலசம் வைத்து பூஜை செய்வதாகும். வரலட்சுமி நோன்பினால் விரதம் இருப்பதால் எண்ணற்ற பலன் கிடைக்கும். இதில் மிக முக்கியமாக வரலட்சுமியின் அருளால் குடும்பத்தில் இந்த வறுமை, நெருக்கடிகள் நீங்கி செல்வம் சேரும். கணவன், மனைவி, குழந்தைகள் மகிழ்ச்சியாக சிறப்பாக வாழ்வார்கள். குடும்பத்தில் சண்டை செல்வெல்லாம் இருக்காது. திருமண தடை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வெல்லாம் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்று வருவதால் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறை அலங்கரித்து வைக்க வேண்டும். வரலட்சுமி பூஜை செய்யும்போது லலிதா சகஸ்ரநாமம், லட்சுமி சகஸ்ரநாமம், கனகதாரா ஸ்தோத்திரம், அபிராமி அந்தாதி உள்ளிட்ட பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. ஆகையால் இந்த வருடம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 8 வருகிறது. மாலை நம் வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு மகாலட்சுமி அருளை பெறுவோமாக.